பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு தானே ஆண்டவர் தினத்தோறும் உங்களோட பேசுகிறார். உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஏதோ ஒரு காரியம் துக்கப்படுத்ததில்லை, அதை ஆண்டவர் சந்தோஷமா மாற்றுவார். ஏதோ ஒரு காரியம் அடிமையாக்கி வச்சு விடுதலை இல்லாம தவிக்கிறீங்களா? விடுதலை பெற்றுக்கொள்ளுவீங்க. இந்த இடம் பாத்தீங்களா, எகிப்து தேசத்தில் இருக்கிற பிரமிடு, உலக அதிசயங்களில் ஒன்றாய் கருதப்படுகிற பிரமிடுகள். இந்த எகிப்து தேசம் முழுவதிலும் 107 பிரமிடுகள் இருப்பதா சொல்றாங்க பல இடங்கள்ல. இது கைரோவுல அர்கீசா என்கிற பகுதி. இந்த இடத்துல 9 பிரமிடுகள் இருக்கிறது. 3 பெரிய பிரமிடுகளை பாக்குறீங்க, சின்ன சின்ன குட்டி பிரமிடுகள் 6 இருக்கிறது. பெரிய பிரமிடுகள் ராஜாக்களை அடக்கம் பண்ணின பிரமிடுகள், சின்ன பிரமிடுகள் ராணிகளை அடக்கம் பண்ணின பிரமிடுகள். அந்த நாட்களில் சுமார் 4000 வருஷத்துக்கு முன்பாகவே ராஜாக்கள் மரித்த பிறகு அவர்களை அடக்கம் பண்ணுவதற்கு ஒரு கல்லறையாக பயன்படுத்தப்பட்ட இடம். அவங்களுடைய நம்பிக்கை அப்படியே உயரமா கூம்பா வச்சு அவருடைய ஆத்மா அப்படியே கடவுள்கிட்ட போகிறது என்பது அவருடைய நம்பிக்கையா இருந்திருக்கிறாரு. அவருடைய சரீரத்தை பாடம் பண்ணி மம்மி என்று அழைக்கப்படுதல சவப்பெட்டி, அவருடைய சரீரத்துக்குள்ள இருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு அவங்கள பாடம் பண்ணி அந்த மம்மி என்கிற மனுஷ உருவம் கொண்ட அந்த காஃபினுக்குள்ள வச்சு அடக்கம் பண்ணிட்டா ஆயிரக்கணக்கான வருஷங்கள் அந்த சரீரம் கெட்டு போகாமல் இருக்கிறாரு. அதற்குரிய மூலிகைகள், அதற்கான பொருட்களை எல்லாம் இந்த தேசத்துல கிடைக்கிறதுனால அதை வைத்து அடக்கம் பண்ணினதாக சொல்லப்படுகிறாரு. அதுல கருசீரகத்துல நம்ம ஊர்ல பயன்படுத்துறோம், அதை பயன்படுத்தி இருக்கிறாங்கன்னா அந்த நாட்களிலேயே என்று சரித்திர குறிப்பு சொல்லுகிறாரு. இவங்களை ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு அப்புறம் இந்த பிரமிடில இருந்து உள்ள கண்டுபிடிச்சு அந்த மம்மீஸை திறந்து பார்த்த போது சரீரங்கள் அழுகாதபடிக்கு அப்படியே சுருங்கி போய் அப்படியே இருக்கிறாரு. எகிப்தினுடைய மியூசியத்துல அப்படிப்பட்ட சில சடலங்களை வச்சிருக்கிறாங்க. நான் போய் அதை பார்த்திருக்கிறேன். மோசேக்கு பேசினார்ல ஒரு பார்வோன் இடத்துல, அந்த மெரமசிஸ் என்கிற அந்த அவருடைய சரீரம் கூட இருப்பதை இங்க மியூசியத்துல வச்சிருக்கிறாங்க. எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அப்படி அந்த காலத்திலேயே பிரபலமான பல நுணுக்கங்களை தெரிந்தவளாய் எகிப்தியர்கள் இருந்திருக்கிறாங்க. இந்த பிரமிடுல 2 மில்லியன் கற்கள், ஒவ்வொன்றும் 8 டன் உள்ள வெயிட் உள்ள கல்லெல்லாம் இருக்கிறது. எல்லாம் டன் கணக்கான வெயிட் உள்ளது. 8 டன் வெயிட் உள்ள கற்கள் கூட இருக்கிறது. அவ்வளவு உயரமா வைத்து அதை கட்டி இருக்கிறாங்க. இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம்தான் இது. அங்கிருந்து கொண்டு உங்களோடு பேசுகிறேன். சரி, ஆண்டவர் எனக்கு என்ன வார்த்தை வச்சிருக்கான்னு நினைக்கிறீங்களா? யாத்திராம 33 அதிகாரம் 14 வசனம். என் சமூகம் உனக்கு முன்பாய் செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மோசே எகிப்து தேசத்தின் அடிமைத்தனத்தில் இஸ்ரவேல் மக்களை நீ மீட்டு கொண்டு வர வேண்டும் என்று மோசையை கர்த்தர் கொண்டு வந்தார்ல, அந்த மோசைக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் தான், நான் உன்னோடு இருப்பேன், என் சமூகம் உனக்கு முன்னாலே செல்லும், நீ பயப்படாதே, இளைப்பாறுதல் தருவேனை தைரியப்படுத்தி அந்த மோசையை கொண்டுதான் கர்த்தர் இந்த மக்களை இந்த தேசத்திலிருந்து விடுதலையாக்கி வனாந்தரத்திலே வழி நடத்தி கானான் தேசம் கொண்டு போய் சேர்த்தார். அந்த வனாந்தரம் நீண்ட ஒரு பிரயாணம். அங்கே ஒரு மரமும் இல்லை, ஒரு கிணறும் இல்லை, ஒரு ஆறும் இல்லை, வசதி இல்லை. ஆனா கர்த்தர் சுமார் 30 லட்சம் மக்களை வனாந்தரத்திலே போஷித்து தண்ணீர் கொடுத்து உடித்து வைத்து அழகாய் நடத்தினார். அந்த ஆண்டவர் உங்களையும் நடத்துவார், உங்களை அடிமைத்தனத்தை விடுதலையாக்குவார். என் சமூகம் உனக்கு முன்னாலே செல்லும் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். பயப்படாதங்க, கர்த்தருடைய சமூகம் முன் செல்லும், இளைப்பாறுதலை தருவார். ஒரு ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே, நீர் அன்றைக்கு வாக்கு கொடுத்தீர் மோசேக்கு, இன்றைக்கு எனக்கு வாக்கு தருகிறீர். உடைய சமூகம் எனக்கு முன்பாய் செல்லுகிறதற்காய் ஸ்தோத்திரம், இளைப்பாறுதல் தருகிறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.